ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். அப்கமிங்கில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வரப்போகுது அண்ட் அதுக்கு நம்ம என்ன கண்டென்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட டெலகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா நான் உங்ககிட்ட இருந்து என்ன ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறேன்னா நிறைய காசு பண்ணலாம் கூட கேட்கல. இந்த வீடியோவை அட்லீஸ்ட் மினிமம் 4-5 பேருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு 6000 வியூஸ் ப்ளஸ் 600 லைக்ஸ் கொண்டு வாங்க இந்த வீடியோக்கு. பிகாஸ் இந்த இனிஷியேட்டிவை நான் எடுக்கணும்னா நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். எனக்கு ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வந்தால் மட்டும்தான் என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஒத்த ஆளாக இருந்துட்டு இப்போ சேனலை இவ்வளோ நாள் ரன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் சேனலை கண்டென்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். எனக்கு உங்களுடைய சப்போர்ட் நிறைய தேவை. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, என்னென்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பாஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் அண்டு அட்டம்ப்டை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா? வாங்க, என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஷூர் ஷார்ட்டாக நமக்கு ஆர்ஆர்பி பிஓ கிளர்க்கு, ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ கிளர்க்கு வந்துடும். எல்லா யூடியூப் சேனலும் இதுதான் வீடியோ இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக இதுதான் போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அதை விட்டு வேற என்ன எக்ஸாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக ஐடிபிஐ ஜேஏஎம் எக்ஸாமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடிபிஐ ஜேஏஎம் எக்ஸாமை நீங்கள் ஜாபுக்கு ஜாயின் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ப்ராக்டிஸ் பர்பஸ் எக்ஸாக்டாக ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கு எக்ஸாக்டாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் பிகினராக இருந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த லெவல் வந்திருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு இந்த எக்ஸாமுக்கு வெறித்தனமாக உட்காந்து படிங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாம் கூட இருக்குது. நீங்கள் இதில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு கேதர் பண்ணிவிட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கில் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட். எனக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா ஏஓ எக்ஸாம்ஸ், இன்சூரன்ஸ் ஏஓ, என்ஐஎஸ்சியில் ஏஓ எக்ஸாம் வரப்போகுதுன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது ஒரு உள்ள யூனியனுக்குள்ளே ஒரு வேக்கன்சிஸ் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கொஞ்சம் டிலேடாக வந்தாலும் எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட சீக்கிரமாக வந்துடும். பட் எல்ஐசி ஏஓ சீக்கிரமாக வரும்னு ஆகாஷ் ஜாதவ் சார் கூட சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் ஓஏஎஸ்சியில் ஏஓ வரப்போகுது. உங்களுக்கு என்ஐசிஎல், என்ஐஏசிஎல் 4 ஏஓ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் டாப்பராக இருந்தால் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜூன் வரை வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இன்பிட்வீனில் இந்த எக்ஸாம்ஸ் டாப்பருக்கும் ஒரு விதமான எக்ஸாம்ஸ் வரப்போகுது, பிகினர்ஸ்க்கும் ஒரு விதமான எக்ஸாம்ஸ் வரப்போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்டட் கேட்டகரியில் எல்பிஓ எக்ஸாம்ஸ் இருக்குது. 2 எல்பிஓ இருக்குது. கனரா பேங்க் ஒன்று, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஒன்று. ஓகேங்களா? எக்ஸ்பெக்டட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷூர் ஷார்ட்டாக ஒன்றும் தெரியல. நான் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். அண்டு ஆர்பிஐ கிரேட் பி எக்ஸாம்ஸ் இருக்குது. இதெல்லாம் டாப்பர்ஸ் அப்ரோச் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். நீங்கள் இந்த ஆர்பிஐ கிரேட் ஏ இந்த எக்ஸாமை நீங்கள் அப்பியர் ஆகி உள்ள எழுதி பாருங்க. நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுறீங்க தேவையில்ல. இப்போ நீங்கள் என்ன அந்த இன்பிட்வீனில் என்ன நிலைமையில் இருக்கீங்கன்றதை கோத்ரூ பண்ண அந்த எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு. ஓகேங்களா? இந்த எக்ஸாம் பற்றி பேசலாமா? இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போ இருந்தே உட்காந்து படித்தா மட்டும்தான் உங்களால் வேலை வாங்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போ இருந்து உட்காந்து படிக்கிறவங்களால மட்டும்தான் வேலை வாங்க முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததும் மார்க் டெஸ்ட் போடுவீங்க. அப்புறம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பீங்க. அங்கே போவீங்க, உங்களுக்கு அட்டெம்ப்ட் பத்தாது, அக்யூரேசி பத்தாது, நிறைய பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் ரிசல்ட் வந்ததும் மார்க் டெஸ்ட் போடுறது பிரச்சனை கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். அதை நீங்கள் எப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க? ஓகேங்களா? அதுக்கான டைம் தான் இது. ப்ராப்பராக இதுக்கு என்னென்ன ஷெட்யூல் எப்படி நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அந்த வில் பவரை எப்படி ஹையராக வச்சுக்கணும், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் உங்களுக்கு செப்டம்பரில் நடக்க போகுது. ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் உங்களுக்கு நவம்பரில் நடக்க போகுது. ஓகேங்களா? நீங்கள் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இருந்து. அண்ட் இதோட ப்ரிலிம்ஸுக்கும் நான் ஜூலை ஆகஸ்ட் ரெஸ்பெக்டிவ்லி இதுக்கும் நான் கண்டென்ட் கொடுக்க போகிறேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லா டாப்பிக்ல இருந்து கண்டென்ட், மெயின்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான கண்டென்ட், கரண்ட் அஃபேர்ஸ், இவ்வளவும் நான் உங்களுக்கு கொண்டு வரேன் இல்லையா? அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும்.
நான் உங்ககிட்ட நான் வீடியோ கோர்ஸ் கூட எதுவும் லான்ச் பண்ண போகிறது கிடையாது. ஓகேங்களா? எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே ஆக்டிவாக இருங்க. எனி டவுட் வந்து அங்கே கேளுங்க. நான் இல்லைனா என்னோட அட்மின்ஸ் உங்களுக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ண தான் என்ன ஆகுன்னா, கண்டிப்பாக நமக்கு சேனலோட க்ரோத் அதிகமாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். RRBPO கிளர்க், IBBS PO கிளர்க், SPA PO கிளர்க் அண்டு அதர் எக்ஸாம்ஸ், LBOs அண்ட் RBI, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன தேவையான ரெக்ரூட்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம். பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதா என்னோட ஒரு கேள்வி. எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி 6000+ ஷேர்ஸ் அண்ட் 600+ லைக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் டீப்பாக இறங்கி இந்த கண்டென்ட்லாம் நிறையா விதமான கண்டென்ட் கொண்டு வருவேன். இல்லை எனக்கு வியூஸ் கம்மியாக தான் இருக்குது, உங்களுடைய சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது, லைக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும் அதே மாதிரி நான் கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவேன். ஓகேங்களா? இதுலேயே எனக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, எவ்வளோ ஒர்க் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வரைக்கும் நான் இன்னும் ஆள் போடலை. இப்போ ஒரு ஆள் போட்டால் அவங்களுக்கு மினிமமாச்சும் ஒரு சேலரி கொடுக்கணும். கண்டென்ட் டெவலப் பண்ணால் அவங்களுக்கு ஒரு சேலரி கொடுக்கணும். அப்போ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஷேர் பண்ணுங்கள். என்னடா வியூஸ்க்காக பேசுகிறான்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த வீடியோ ரீச் ஆனால் கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே நியூ இன்கமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பாடுபடுறேன். நிறைய பேர் என் மூலிமா பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே நிறைய பேர் பாஸ் பண்ண வைக்கணும். அப்போ நிறைய பேர் உள்ளே வந்தால் மட்டும்தான் என்னால் நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்க முடியும். அதுக்காக நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் நான் உங்களுக்கு கூட இருந்து லாங் ட்ராவல் பண்ணி உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.